மாணவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் 2 பாடங்கள் பார்த்து முடிச்சிருக்கு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஐரோப்பியர் வருகை, யூரோப்பியன் என்ட்ரி அப்படின்ற பாடம். அதுக்கு அடுத்தது யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி, வாணிபத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்ற 2 பாடங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த 8th பாட புத்தகத்தில் டேர்ம் 1ல் 3வது பாடமாக கிராம சமூகம் மற்றும் வாழ்க்கை முறையும் அப்படின்ற பாடம். அது மட்டும் இல்லாமல் யூனிட் 4 பீப்புள்ஸ் ரிவோல்ட் அப்படின்னு இருக்கும், மக்களின் புரட்சி. இந்த 2 பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக இந்த பாடத்தில் எப்படி நீங்கள் கொஷின்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த பாடத்தை பொறுத்தவரை யூனிட் 3 கிராம சமூகம் வாழ்க்கை முறையும், இந்த பாடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னாக்கா ஐரோப்பியர் வந்திருப்பாங்க. அதில் பிரிட்டிஷ் பார்த்தோன்னாக்கா நிறைய போர்களில் ஈடுபட்டு தன்னோட தன்னாட்சி அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியாவில் பதிச்சிருப்பாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு யூரோப்பியனாக பார்த்தோன்னாக்கா பிரிட்டிஷ் மாறியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில நிர்வாக முறையெல்லாம் பார்த்தோன்னாக்கா இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இராணுவம், சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அடுத்தது குடிமை பணி, அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க, நீதித்துறை. இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னாக்கா ஒரு சில நிர்வாகங்கள்லாம் பார்த்தோன்னாக்கா உள்ளே இந்தியாவில் புகுத்தியிருப்பாங்க, அவங்களோட நிர்வாக முறை. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தில் இருக்குது. சரிங்களா? இந்த கிராம சமூகம் வாழ்க்கை முறையும் அப்படின்ற பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 வகையான வரி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கிடையாது, வெவ்வேறு காலகட்டங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ண வரிகள் இது எல்லாமே. ஆனால் இதெல்லாம் யாரை தாழ்த்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்திய விவசாயிகளுக்கு பார்த்தோம்னாக்கா பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்தது. இப்போ என்னென்ன வரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு சொல்லுவாங்க, அப்படின்னாக்கா நிலையான நிலவரி திட்டம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனாக்கா இந்த ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ரயத்வாரி முறை. ரயத்வாரி அப்படின்னாக்கா பொதுவாக அந்த ரயத் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்கனாக்கா விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரயத்வாரி முறை 2வது முறை. 3வது முறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மகள்வாரி முறைன்னு சொல்லுவாங்க. அப்போ இது 3 யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, எந்தெந்த காலகட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அப்போ இதோட தாக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த விவசாயிகளை எப்படி பாதிச்சுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னாக்கா இந்த பாடத்தில் இருக்கும் யூனிட் 3ல். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னாக்கா இந்த வரி விதிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா பொதுமக்களுக்கு பார்த்தோன்னா பெரிய இடையூறாக இருக்கும். அப்போது நிறைய பார்த்தோன்னாக்கா கிளர்ச்சி, பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. அந்த விஷயங்கள் பூரா இந்த பாடத்தில் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்ல போனோன்னாக்கா சந்தால் கிளர்ச்சி, இண்டிகோ கிளர்ச்சி, பாப்னா கிளர்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தக்கான கிளர்ச்சி, அடுத்தது இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். அடுத்தது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆரம்பகட்ட காலத்தில், இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தா ஆரம்பகட்ட காலத்தில் இருந்த பிரச்சனைகள், அது விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டது எல்லாமே பார்த்தோன்னாக்கா இது வரைக்கும் இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னாக்கா காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது 1915க்கு அப்புறம் பார்த்தோன்னாக்கா ஒரு சில விவசாய கிளர்ச்சிலாம் நடந்துச்சு. அதில் பார்த்தோன்னாக்கா இந்த சம்பரான் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், மாப்ளா கிளர்ச்சி, அடுத்தது பர்தோலி சத்தியாகிரகம் அப்படின்ற விவசாய கிளர்ச்சிகள்லாம் நிறையா இருக்கும். இந்த விவசாய கிளர்ச்சியெல்லாம் பார்த்தோன்னாக்கா எந்த வருஷம் நடந்தது, எந்த இடத்துல நடந்துச்சு, இதனோட காரணங்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த பாடத்தில் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 30 கொஷின் நீங்கள் தனியாகவே நீங்கள் ஒரு 30 கொஷின் இந்த பாடத்துலேருந்து மட்டுமே நீங்கள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பாடத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த பாடமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பீப்புள்ஸ் ரிவோல்ட், அதாவது யூனிட் 4 மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீப்புள்ஸ் ரிவோல்ட் அந்த பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தென்னிந்தியாவை நோக்கி வந்துடுவாங்க. அதாவது பிரிட்டிஷோட தாக்கம் தென்னிந்தியா, குறிப்பாக பார்த்தோன்னாக்கா இந்த தமிழ்நாட்டில் பிரிட்டிஷோட தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த பாடத்தில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அப்போ இந்த பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், சரிங்களா, வேலு நாச்சியார், இவங்களை பற்றிலாம் நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அவங்க எதனால் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள், அந்த பாளையக்காரர்கள் அப்படின்ற ஒரு டேர்ம், பாளையம் அப்படின்னா என்ன, இந்த பாளையக்காரர் முறை எப்படி இந்தியாவில் தோன்றுச்சு, இது தோன்றதுக்கான காரணம் என்ன, ஏன் இவங்க ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் பூரா இந்த பாடத்தில் இருக்கும். முக்கியமாக அந்த தென்னிந்திய புரட்சின்னு சொல்லுவாங்க, இல்லை தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க? ஆரம்பகட்ட காலத்தில் இந்தியாவிலே முதல்ல ஆங்கிலேய எதிர்த்தவர்கள் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து தான் சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னு இந்த பூலித்தேவர்,
வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் ரொம்ப முன்னோடி. இந்த ஆங்கிலேயரை எதிர்த்தவங்கள பார்த்தோம்னாக்கா புலித்தேவர் பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் ஆங்கிலேய படையை முதல்ல வென்ற அரசர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் பார்த்தோன்னா இந்த பாடத்தில் இருக்கும். அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் இவங்களை பற்றிலாம் வந்து இந்த பாடத்தில் இருக்கும். அப்புறம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தென்னிந்திய கிளர்ச்சி அல்லது தென்னிந்திய புரட்சி அப்படின்ற பாடத்தோடு பார்த்தோம்னாக்கா இது முடியும். அப்போ இந்த தென்னிந்திய கிளர்ச்சியில் பார்த்தோன்னா என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எதனால் வந்து இந்த தென்னிந்திய கிளர்ச்சி ஆரம்பிக்கணும், யார் இதை வந்து ஆரம்பித்தா, யார் தலைமை தாங்கினா, யார் வழிநடத்தி கொண்டு போனா அப்படின்ற விஷயங்கள் பூரா அந்த பாடத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தோன்னாக்கா அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எதற்காக அந்த பிரகடனத்தை கொண்டு வந்தாங்க, எந்த வருடம் கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் பூரா இதில் இருக்கும். அதுலேருந்து நிறைய நீங்கள் கொஷின்ஸ் நீங்கள் நல்லா எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னு சொல்கிறாக்கா தீரன் சின்னமலை, கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பற்றி. இந்த தீரன் சின்னமலை பற்றின விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அப்போ அவர் வந்து எதுக்கு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார், அவர் யாரோட முதல்ல இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் எதிர்த்து கொண்டிருந்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்வியில் எடுக்கணும். அப்புறம் இதன் தொடர்ச்சியாக, அதாவது தென்னிந்திய கிளர்ச்சியோட தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வேலூர் கழகம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்கா 1857 பெருங்கிளர்ச்சி அல்லது சிப்பாய் கிளர்ச்சியை தான் வந்து பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னாக்கா 1806 இந்த வேலூர் கிளர்ச்சி வந்து இந்தியாவில் நடந்திருக்கும். அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். இந்த பாடத்தை பொறுத்தவரை நிறைய கேள்விகள் எடுக்கணும். இந்த வேலூர் கிளர்ச்சியை பொறுத்தவரை வந்துட்டு இதுக்கான காரணங்கள் என்ன, இதை யார் ஒடுக்குனாங்க, இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஆர்மி ஆஃபீஸர்லாம் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ முதல்ல வந்துட்டு யாரை வந்து இந்தியர்கள் வந்து, அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு சுட்டு கொன்னாங்க, எந்த மிலிட்ரி கமாண்டர் சுட்டு கொன்னாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்பவே முக்கியமானது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க, 1857 நடந்த சிப்பாய் கழகம். அப்போ அதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் இந்த சிப்பாய் கழகம் இந்தியாவில் தோன்றணும், அப்புறம் கடைசியாக என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துச்சு, இந்த சிப்பாய் கழகத்தோட மாற்றங்கள்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் பூரா இதில் இருக்கும். முக்கியமாக இந்த சிப்பாய் கழகத்தின் போது பார்த்தோன்னாக்கா எந்த இடத்துல யார் தலைமையின் கீழே நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அப்போ யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு தலைமை தாங்கினதுக்கப்புறம் கடைசியாக வந்து எந்த ஆங்கிலேய அதிகாரி வந்து அதை ஒடுக்குனார் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு சின்ன டேபிளாகவே போட்டிருப்பாங்க. அது தனித்தனி கொஷின்ஸாகவே நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ இந்த பாடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா இதில் நீங்கள் ஒரு 50 கொஷின் எடுக்கலாம். ஆல்ரெடி அந்த ஒரு இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடத்தில் பார்த்தோன்னாக்கா ஒரு 50 கொஷின் எடுக்கலாம். இன்றைக்கி உங்களோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 100 கொஸ்டின் நீங்கள் வந்து இந்த 2 பாடத்துலேருந்தும் எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு 100 கொஷின்ஸ் எடுத்துருங்க. தேங்க்யூ. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாக்கா குரூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ.